அப்படி அந்த ஆளாத விஷயத்தை வாங்கி சிவபெருமான் பருகிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் தேவர்கள் திரும்ப பார்க்கடலுக்கு போய் அமுது கடைய ஆரம்பிக்கிறாங்க. அமுதும் கிடைக்கிது. கிடைச்ச உடனே சிவபெருமானை மறந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மட்டும் போயிடுறாங்க. சிவபெருமான் அந்த ஆளாத விஷயத்தை குறித்த சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா தன் கண்டத்திலே அந்த விஷத்தை நிறுத்தி நீல நிறமாக காட்சி அளிக்கிறார். அப்படி காட்சி அளிக்கும் போது தேவர்களுக்கு ஞாபகம் வந்துடுது. நம்ம ஒரு பிரச்சனைன்னும் போது ஐயன்கிட்ட போயிட்டு நம்ம முறையிட்டோம். ஆனால் நம்ம வேலை முடிஞ்ச உடனே சிவபெருமானை நம்ம மறந்துட்டோமே அப்படின்ட்டு சிவபெருமானை போய் பார்க்குறாங்க. அவர் நீல நிறமாக காட்சி அளிச்சுட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் குளிர் வைக்கிறதுக்கு அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் செய்கிறாங்க. அன்றைக்கி அபிஷேகங்களும் தீப ஆராதனைகளும் செய்யும் போது தான் பிரதோஷன்ற நாளும் பிறக்குது. அந்த பிரதோஷம் ஆளுன்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமானவர் நந்தியம் பெருமான 2 கொம்புக்கு நடுவில் நடனம் ஆடுறதாகவும் சொல்லுவாங்க. ஆகையினால பிரதோஷம் அன்னைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எந்த நாளாக இருந்தாலும்